படம் ரொம்ப வீக்காக தான் இருக்குது. சூர்யாக்கான கதையே இல்லை. இதில் படத்தில் லவ் இல்லாமல் இருந்தால் நடந்துருக்கு. 200 எது கொடுத்தோன்னு தெரில. கடைசியாக எல்லாரும் கை தட்டினானுங்க, அதுவும் எதுக்குன்னு தெரில. செகண்ட் ஹாஃப் ரொம்ப ரொம்ப எழுதி விட்டாங்க சம்மந்தமே இல்லாம. கதையும் செகண்ட் ஹாஃப்ல கதையே இல்லைங்க. போய் சொல்றேன் ப்ரோ, நல்லா இல்ல ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்ல. வீரம் படத்துக்கு போங்க ப்ரோ. ப்ரோ ப்ரோ கங்கு ஒட்டு எடுத்துட்டாங்க ப்ரோ. தெரியா முன்னாடி இறங்கி நல்ல டான்ஸ்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செவ்வா இழுத்துட்டு போடுற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு சுதந்திரத்துக்கு அப்புறமும் மக்கள் வந்து அப்படியே முடிஞ்சிரும்னு பார்த்தோம். கடைசியில் ஒரு ட்விஸ்ட் வச்சு பயங்கரமா இருந்துச்சு. பூஜா டேக் வந்து கொஞ்சம் கறி பூசி விட்டாங்க. வெள்ளையா இருந்தா நல்லா இருந்திருக்கும். அவங்கனால தான் ப்ரோ படத்தில் பிரச்சனையே. அவங்க இல்லைனாவே நல்லா இருந்திருக்கும். பார்க்காதீங்க ப்ரோ. செகண்ட் ஹாஃப் தூக்கிட்டான் ப்ரோ. இல்ல தியேட்டரே எந்திரிச்சு போய் ஆடுது. ஃபுல்லாவே ஸ்கிரீன் முன்னாடியே. படம் ரொம்ப வீக்காக தான் இருக்குது. சூர்யாக்கான கதையே இல்லை. இதில் படத்தில் லவ் இல்லாமல் இருந்தால் நடந்துருக்கும். லவ் இல்லாம இருக்குங்க. ஆமாம். சண்டை எல்லாம் இருக்குங்க. இது ஜிகிருதண்டா XX மாதிரியும் கொஞ்சம் அந்த பழங்குடியின மக்கள் அது மாதிரி கொஞ்சம் கலந்து எடுத்திருக்காங்க. ஃபைட்ஸ் எல்லாம் இருக்கா? ஃபைட் நல்லா தான் இருக்குது. ஆனால் படமாக ஓவராலாக சுமாராக தான் இருக்குது. என்ன எதிர்பார்த்தோட போனீங்க? லவ் இல்லாமல் ஒரு ஆக்ஷனாக ஒரு என்டர்டைன்மெண்ட்டான இருந்ததுதான் பரவாயில்ல. எல்லாம் ஒரு மிக்ஸ்டாக ஓரளவுக்கு சுமாராக தான் இருந்தது. இல்லை ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. என்ன பிடிச்சிருக்கு? ஒரு ட்விஸ்டாக இருந்துச்சு. அதான் படம் எப்படி இருக்கு? சூப்பராக இருந்ததுண்ணா. என்ன பிடிச்சிருக்கு? அந்த லாஸ்ட் ஃபைனலாக ஒரு காமெடி இருந்தது, அது செமையாக இருந்தது. அதுக்கப்புறம் நடுவில் இன்டர்வலுக்கு முன்னாடி இந்த காமெடி சீன்ஸ், ஃபைட் சீன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. சூர்யாவோட டயட் ஃபேன் நான், அதனால செமையாக இருந்தது. பூஜா ஆக்டர் சூப்பராக நடிச்சிருந்தாங்கண்ணா. சாங் முன்னாடி இறங்கி நல்ல டான்ஸ்ண்ணா. ஓகே. நல்லா தூங்க வச்சாங்க ப்ரோ படத்தில். 200 எது கொடுத்தோன்னு தெரில. கடைசியாக எல்லாரும் கை தட்டினானுங்க, அதுவும் எதுக்குன்னு தெரில. நல்லா தூங்கணும் ப்ரோ. ஸ்டோரியே இல்லை ப்ரோ. லாக் இருக்கா? லாக் இருக்கா ஸ்கிரீன் ப்ளே? படமே லாக் தான். அது அவங்கள தான் ப்ரோ கேட்கணும் நீங்கள். பூஜா இது அவங்கனால தான் ப்ரோ படத்தில் பிரச்சனையே. அவங்க இல்லைனாவே நல்லா இருந்திருக்கும் படம். எப்படி இருந்துச்சு படம்? மூவியெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சுண்ணா. சூர்யா தலைவர் நான், பயங்கரமாக இருந்துச்சு. உண்மையிலுமே சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஸ்மைல் தானே அதில் டாப்பிக்கே ஸ்மைல் தான். பூஜா ஆக்டர் எப்படி இருந்தாங்க? வேற லெவலாக இருந்துச்சுண்ணா. கன்னிமா சாங் அதெல்லாம் பயங்கரம்ண்ணா. டான்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக ஆடணும். நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலாம் வந்து ஆடணும். படம் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப ரொம்ப எழுதி விட்டாங்க சம்மந்தமே இல்லாம. கதையும் செகண்ட் ஹாஃப்ல கதையே இல்லைங்க. போய் சொல்றேன் ப்ரோ, நல்லா இல்ல ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்ல. வீரம் படத்துக்கு போங்க ப்ரோ. ப்ரோ ப்ரோ கங்கு ஒட்டு எடுத்துட்டாங்க ப்ரோ. தெரியாம கங்கு ஒட்டு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுமார், ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப எழுதி விட்டாங்க. கடைசியில் ரொம்ப அநியாயமா எழுதி விட்டாங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா கோட் நல்லா இருந்துச்சு. இந்த படம் ஒன் டைம் வாட்ச் தான். பூஜா ஆக்டர் நல்லா சூப்பரா இருந்தாங்க. வையாபுரி மாதிரி இருந்தாங்க. பூஜா கிட்ட பீச்ல தான் நல்லா இருந்தாங்க. சீன்ஸ் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் தான் பார்க்க ரொம்ப மோசம். பூஜா டேக் வந்து கொஞ்சம் கறி பூசி விட்டாங்க. வெள்ளையா இருந்தா நல்லா இருந்திருக்கும். மேக்கப் இல்லங்க. இல்ல கறி பூசி விட்டுருக்காங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் வாரணமாயிரம், KGF எல்லாம் சேர்ந்து கலந்து எடுத்துட்டாங்க ப்ரோ. கனிமா சாங் எப்படி இருக்கு? கனிமா மாதிரி இல்ல. நிறைய ஒரு 10-15 கனிமா சாங் சூப்பர் வைபா இருந்துச்சு. மனம் திரும்பி வருவங்களுக்கு ஒரு நல்ல படம். அது லாஸ்டா நல்லா மனம் திரும்பி இருக்காங்க. சூப்பரா இருக்கு, நல்லா பார்க்கலாம். ஸ்கிரீன் பிளே செமையா இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளே சூப்பரா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபில சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. அந்த ஃப்ரேம் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப அநியாயம் எடுத்துட்டாங்க. படம் வேற லெவல் இருந்தது ப்ரோ. இப்பதான் போய் பார்க்க போறேன். நான் சொல்றேன், படம் செமையா இருந்துச்சு. பாட்டு வாங்க. செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் இருக்கும், வேற எதுவும் இல்லை, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செமையா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு. ரெட்ரோ கங்குவா மாதிரி இருந்துச்சு ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் சூர்யாவோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. மைண்ட் ப்ளோயிங் மூவி. MVP தான். நான் டாப்பில் இருக்கு. நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல. ரொம்ப அப்படியே முடிஞ்சிரும்னு பார்த்தோம். கடைசியில் ஒரு ட்விஸ்ட் வச்சு பயங்கரமாக இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு. பூஜா ஆக்டிங் நல்லா தான் இருந்துச்சு. எல்லாம் தியேட்டரே எந்திரிச்சு போய் ஆடுது. ஃபுல்லாவே ஸ்கிரீன் முன்னாடி தான். கான்செப்ட் தான். எப்படி சுதந்திரத்துக்கு அப்புறமும் மக்கள் வந்து கோவா அந்த மாதிரில வந்து அருமையாக இருந்தாங்களோ அதை அப்படியே மக்களுக்கு கொஞ்சம் டெடிகேட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் ஒரு கான்செப்ட். வந்து ஃபைட் சீன்ஸ் செம்மையாக இருந்துச்சு. மியூசிக் செம்மையாக இருந்துச்சு. லோக்கல் மியூசிக். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேக்காக போயிட்டு இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக சூப்பர் ப்ரோ. தரமா இருக்கு. மட்டும் வெயிட் பயங்கர காட்டுகிறேன். நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபைட்டுக்கோசரமே நிறைய தாட்டி பார்க்கலாம். பார்க்காதீங்க ப்ரோ.
கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு இல்லை பாருங்க கிளைமேக்ஸ்லாம் சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு ஸ்டோரி வந்து எப்படின்னா ஒரு ஊரில் கூட்டின்னு போய் ஒரு மக்களை அடிமையாக வச்சிருக்காங்க கடைசியாக சூர்யா போயிட்டு அவங்கள காப்பாத்துறாரு அந்த மாதிரி தூக்கிட்டான் ப்ரோ. இல்லை தூங்கலை என் தலைவன் பாட்டம் எப்பவுமே சூர்யாக்காக போய் பார்க்கலாம். படம் செம்மையா இருக்குங்க, சூப்பரா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. படம் எப்படி இருக்கு? படம்லாம் இருக்குது. என்ன பிடிச்சிருக்கு? என்ன பிடிச்சிருக்கு? சூர்யாவே மாஸ்தாங்க. மாஸ் ஓகே. லவ்லாம் எப்படி? லவ்ல நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. லவ் சீன்ஸ்லாம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் சவ்வா இழுத்த மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு படம். கிளைமேக்ஸு ஆமாம் கிளைமேக்ஸில் எல்லாம் கிளாப்ஸ் தட்டினாங்க. ரொம்ப நாள் ஆச்சு அது மாதிரி கிளைமேக்ஸில் கிளாப்ஸ் தட்டி ஒரு 30-40 பேர் போகும்போது கிளாப்ஸ் தட்டினாங்க. சூர்யாவுக்கு இது ஒரு கம்பேக்காக இருக்குமான்னு தெரியல. ரிவ்யூ நல்லா வந்துச்சுன்னா படம் ஓடும். நாங்கள் ரிவ்யூ நல்லா சொல்கிறோம். நாங்கள் ஃபேன்ஸு. காமன் ஆடியன்ஸ் எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. காமன் ஆடியன்ஸ் ஸ்டோரி வந்து ஜிகர்தந்தா டபுள்எக்ஸு ஜிகர்தந்தா மாதிரியே தான். அதே மாதிரி தான் பெருசாக ஒன்றும் இல்லை. ரிவெஞ்ச் ஸ்டோரி. ஸ்க்ரீன் பிளே தான் சொதப்பில்லைப்பா. ஃபஸ்ட் ஹாஃபில் சவ்வா இழுத்துட்டு போடுற மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சவ்வா இழுத்துட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு செகண்ட் ஹாஃப்லேருந்து படம் பிக்கப் ஆச்சு. சரி நல்லா இருக்குங்களா? என்ன பிடிச்சிருக்கீங்க? நல்லா தான் இருக்கு. உங்களுக்கு நல்லா இருந்துச்சு. சூர்யா எப்படி இருக்காரு? சூப்பராக இருக்குது. படம் பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. 4 டைம் பார்க்கலாம் ப்ரோ. சூப்பர்ண்ணா. சூப்பரா இருந்துச்சு. 4 தடவை பார்க்குற அளவுக்கு என்ன இருக்கு? படம் ஃபுல்லாகவே டிஸ்ட் பாருங்க. படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. பார்க்குறது நல்லா சிறப்பாக நல்லாவே இருக்குது. நல்லா பார்க்கலாம் 10 ரூபா கூட. படம் ரேவரில் கண்டிப்பாக தேட்டரில் மிஸ் பண்ணாமல் பாருங்க. சூர்யா சூப்பராக பண்ணியிருக்காரு. சூப்பர் மக்கா. லவ் லாஃபர் வார் தான் அதே மாதிரி தான். படத்தில் வெளியே சொன்ன மாதிரி உள்ள எல்லாருமே ஃபைட் சீன்லாம் வேற லெவல். ஃபேமிலியோட வந்து பாருங்க. நல்லா